வணக்கம் நண்பர்களே. மாறன் வீரா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் வீரா மீட்டிங்கை நம்ம சிஎம் கூட அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மீட்டிங்கில் அந்த ராணியை பற்றிய பேச்சு வருது. ராணி புஷ்பானி உள்ள பேரில் நம்ம வீரா வீட்டில் ராகவனை கல்யாணம் பண்ணிட்டு என்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க இந்த மீட்டிங்கை பார்க்குறாங்க. என்னை பற்றி இந்த மீட்டிங்கில் பேசிட்டு இருக்கா, என் கண்ணு முன்னால் இவளை விடக்கூடாது அப்படின்னு கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. உடனே ராணியோட போட்டோவை ஸ்கெட்ச் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம வீராவுக்கு அந்த ஃபோட்டோ வருது. ஐயே, இவ ராகவனை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு புஷ்பாவா நடிச்சிட்டு இருக்கவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீரா செமையா ஒன்று வெளுத்தெடுத்து அதிகாரிகளை வர வச்சு நம்ம ராணியை கையும் களவுமா பிடிக்கிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். ராணி நம்ம வீராவை மீட்டிங்கை அட்டன் பண்ணக்கூடாது, பாத்திரத்தை கழுவு அப்படின்னு அந்த இடத்துல போஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம வீரா தந்திரமா மீட்டிங்கை அட்டன் பண்ணுறாங்க. அந்த பாத்திரத்துக்கு மேலேயே லேப்டாப்பை வச்சு மீட்டிங்கை நம்ம சிஎம் கூட பண்ணிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இதை ஆதித்யா பார்க்குறாங்க. டிவில எல்லாம் வருது, அவள் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கா, நீ பாத்திரம் கழுவிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா. ஆனால் அவள் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன நேரம் அவள் சரியான கேடி, ஒன்னையே ராணி ஏமாற்றி விட்டு அவள் மீட்டிங் பண்ணுறப்போ அதை தடுத்து நிப்பாட்டு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ராணியின் கண்ணில் மண்ணை தூவிக்கிட்டு மீட்டிங்கை முடிச்சுறாங்க. ஆனால் நம்ம அமீர்கிட்ட எல்லாம் அந்த இடத்துல பேசுகிறாங்க. நீ எப்படியாவது அந்த ராணியின் ஃபோட்டோவை ஸ்கெட்ச் பண்ணி எல்லா இடத்துலையும் அனுப்பு, ராணியை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல நேரம் முதல்ல ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு அந்த ஃபோட்டோ நம்ம வீரா கிட்ட வருது. வீரா பார்க்குறாங்க. ஐயோ, நம்ம வீட்டில் புஷ்பானி பேரில் என்ட்ரி கொடுத்தவா தான் ராணி, இவளை விடக்கூடாது, இவ போயும் இவ நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கா, இதெல்லாம் ஆதித்யாவுக்கு வேலை தான் அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க வீரா. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு கோபத்தின் உச்சியில் நம்ம வீரா ராணியை அப்படியே ஓங்கி அடைக்கிறாங்க. என்ன நீ ஏமாற்றி ராகவன் என்னை கெடுத்துட்டானி பொய் சொல்லி நீ இந்த வீட்டுக்குள்ளே என் அக்கா இடத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்க, உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தின் உச்சியில் ஒன்று கொடுத்து அதிகாரிகளை வர வச்சு கையும் கடவுமா ராணியை பிடிக்க வச்சுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா ராணியோட ஃபோனுக்கு யாரெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்க நேரம் நம்ம ஆதித்யா வருது. ஓ, இதெல்லாம் உன்னோட தில்லாலங்கடி வேலை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராணியை அரெஸ்ட் பண்ணி போறாங்க. அப்பதான் வள்ளியம்மா கிட்ட சொல்றாங்க, இவ வேற யாரும் இல்ல, போதை பொருள் கடத்தலில் உள்ளவா அந்த ராணி, இவளை தான் நாங்கள் வலை வீசி தேடிட்டு இருந்தோம், இவ புஷ்பானி பேரை மாத்திக்கிட்டு இங்க இந்த வேலை பண்ணியிருக்கா, இவளை விடக்கூடாது, எல்லாமே சதிதான், இது ஆதித்யாவோட வேலை அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்தெடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மாறன், எனக்கு அப்பவே டவுட் இருந்த, இவ என்னமோ சரியில்லை அப்படின்னு இப்போ புரிஞ்சுது வீரா அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம ராணி கைதாவி அதிகாரிகள் இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ தான் விடமாட்டேன், இந்த உன் வீட்டில் மூத்த மருமகளாட்டு என் ஆட்டம் என்ன தொடரும், இதோடு எல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டோன்னு நீ தப்பு கணக்கு போகாத வீரா, என் மேலேயே நீ கை வச்சுட்டல, நேருக்கு நேர் தான், இனி உன்னை விடமாட்டேன், இப்போ என்ன அரெஸ்ட் பண்ணிட்டியலா, இப்போ என்ன நடக்கும்னு பாரு என்ன கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ராகவனுக்கிட்ட மாறன் பேசுகிறாங்க. போயும் ஒரு கஞ்சாக்காரியை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமக நீ கூட்டிட்டு வந்துட்டியடா, நீ எவ்வளோ வேலை இந்த போதையால் நீ பற்றுக்கணி பாரு, இவ கிரிமினல், இன்டர்நேஷ்னல் கிரிமினல், இவளை தான் வலை வீசி தேடிட்டு இருந்தாங்க. அவளை இப்போ பார்த்தீங்கன்னா அவள் புஷ்பானி பேரில் என்ட்ரி கொடுத்துருக்கா, அவள் ராணி அப்படின்னு அந்த இடத்துல சொன்னோன்னா ராகவன் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டாங்க. கண்மணி, என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியாது, ஆனால் இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரணும், நான் கனிக் பாப்பாவுக்கு இப்படி ஒரு பாவத்தை பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கல, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு அந்த இடத்துல அழுதுகிட்டாங்க. டேய், உன் போதை பழக்கத்தால் வீட்டுக்குள்ளே வினையெல்லாம் பார்த்தியா, இதுக்கு மேலே இந்த போதை உனக்கு தேவையாடா, இதெல்லாம் விட்டுரு, வெளியே வா, ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்கலாம், இந்த ராணியை எப்படியாவது டைவர்ஸ் பண்ணிடலாம், வேண்டாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா ராமச்சந்திரன் தாலி கட்டின பொண்ணு அந்த ராணி அவ புஷ்பானி இருந்தவா ராணியா, போதை பொருள் கடத்தலா நல்ல வேலை பண்ணியிருக்கா, வீரா வீட்டுக்குள்ளே கலெக்டர் வேலை வீட்டுக்குள்ளே சொரிந்து
வந்து கலெக்டருக்கு வீட்டுக்குள்ளே விரலை விட்டு ஆட்டியிருக்கா. அந்த அளவுக்கு அவளுக்கு பவர் இருந்திருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீராவுக்கு கோபமும் ஆத்திரமும் வந்து வருது. எவ்வளோ தூரம் இருந்தால் அவள் நம்மளையே முட்டாளாக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கண்மணியை வந்து நினச்சி பார்க்குறாங்க. அக்கா உன் இடத்துக்கு என்னென்னமோ வந்து போட்டி போட்டுட்டு வந்துட்டான்னு நினச்சேன். அவள் வந்தவ இப்படிப்பட்ட ஒருத்தி வேணும்னு அவள் வந்து எங்களை பழி தீக்க உன்னை வந்து உனக்கு இடத்துக்கு வந்திருக்காக்கா, இப்போ எனக்கு புரிஞ்சுட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அப்போ தான் நம்ம வள்ளியம்மா கனிப்பாப்பாவை கூட்டிகிட்டு இனி உனக்கு அந்த ராணியோட தொந்தரவு, ஐயையோ அது என்ன புஷ்பா, அந்த புஷ்பாவோட தொந்தரவு இருக்கவே இருக்காது கனி, இனி இந்த வீடு ஃப்ரீடமாக இருக்கும். என்னாச்சு அவங்க ஏன் இங்கே இல்லை அப்படின்னு வந்து நம்ம கனிப்பாப்பா கேட்க நேரம், அது ஒரு பெரிய போதைப் பொருள் கடத்தல் கும்பல், கஞ்சா வித்தவ அவ தான் உங்கள் அப்பாவை ஏமாற்றி இந்த வீட்டுக்குள்ளே அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தவ. இப்போ நம்ம வீரா இருக்கால கையுங்களவுமா அவ தான் வந்து போதைப் பொருள் உள்ள கடத்தல் கும்பல் ராணின்னு தெரிஞ்சு அரெஸ்ட் பண்ண வச்சுட்டா. இனி அவ இந்த வீட்டுக்குள்ளே காலடியே சவுட்ட முடியாது அப்படின்னு வந்து கணிப்பப்பட்டு சொல்ல நேரம். அப்போ எனக்கு ஜாலி, இனிமேல் நான் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருப்பேன், வீரா ரவுடி நான் எல்லாமே நல்லா ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வீரா வந்து மாறனை கூட்டி வச்சு பேசுகிறாங்க. இந்த பாரு இதுலெல்லாம் ஆதித்யாவுக்கு சம்மந்தம் இருக்குது, ஆதித்யா தான் அந்த ராணியை வந்து இந்த வீட்டுக்குள்ளே அனுப்பி ராகவன் வந்து கிட்ட போதை பொருளை வந்து ஏற்றி கொடுத்து இப்படியெல்லாம் வந்து செய்ய சொன்னது எல்லாமே வந்து இதுதான் சூர்யாவும் சேர்த்து போட்ட ஸ்கெட்சி அப்படின்னு உள்ள விஷயம் நம்ம மாறன் விட்ட வந்து நம்ம வீரா வந்து சொல்லி கொடுக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பஞ்சாயத்தை வந்து கூட்டி இந்த பாருங்க இனிமேல் அந்த பொண்ணு தப்பு, அவள் தான் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் ராணி அப்படின்னு வந்து தெரிஞ்சுட்டு இனி யாராச்சும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அவள் வெளியே வந்தாலும் ராகவனுக்கு பொண்டாட்டின்னு இந்த எங்கள் வீட்டுக்கு உரிமை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் யாராவது அவளுக்காக சப்போர்ட் பண்ணியெல்லாம் உங்களை விட மாட்டோம். அவள் வந்து வேணும்னு எங்கள் குடும்பத்தை பழி வாங்கிறதுக்கு எங்கள் குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சவ, அவளை கண்டுபிடிச்சாச்சு, இப்போ வந்து ஜெயிலில் இருக்கா. அவள் வந்தாலும் சரிதான் எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் தான் வந்து கெடுத்தீங்க அப்படின்னு எல்லாம் வரக்கூடாது. அவள் எவ்வளோ பித்தலாட்டம் அன்னைக்கு வந்து ராகவன் சுய நினைவில் இல்லை, அவங்களுக்குள்ள எந்த விஷயமும் நடக்கலை. ஆனால் இது வேணும்னே போட்ட ஒரு சதி வேலை. அவங்க விரிச்ச வலையில் இவன் வந்து குடிச்சிருந்தனால இவன் வந்து நான் தான் பண்ணியிருப்பேனோன்னு வந்து ஒத்துக்கிட்டான், அவ்வளோதான். இவனுக்கு ஒரு பிரம்மை, இவனை கேடு கட்டவன் அப்படின்னு வந்து இந்த பழக்கத்தால் வந்த வினதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. இனிமேல் ராணிக்கும் இந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா ஆதித்யாவுக்கு செம கோவம் வருது. ராணியையே கைது பண்ணிட்டியா, உன்னை விட மாட்டேன்டி, ராணி அந்த வீட்டில் இருந்தால் தான் அடுத்தடுத்து வீரா என்ன செய்யா அப்படின்னு வந்து நம்ம அறிய முடியும். இப்போ அதுக்கெல்லாம் உல வச்சுட்டால விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க ஆதித்யா. இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மண்டையை பிச்சுக்கிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம மாறனையும் வீராவையும் அடுத்த சதி போட்டு கவுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்கங்க.